ஏங்க என்னங்க பண்றீங்க? அம்மா கால் பண்றேன். ஏன் கட் பண்ணிட்டீங்க? மிஸ்டு கால்லாம் கொடுக்கணும்னா கட் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு மிஸ்ட் கால்லாம் கொடுக்குறீங்க? அப்பா கிட்ட இருந்து மிஸ்டு கால் வந்தா அம்மா அதை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்கல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்களா? அம்மா கால் பண்ணி அப்பா அப்படி பேசுவார், அப்படி ரெண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் யோசிக்கிறீங்க. இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு, என்னவா இருக்கும்? அவரோட நம்பர் தான் வந்திருக்கு. அம்மா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஜயா கூப்பிட்டு இருக்கா? விஜயா தானே? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. பிரியா அமைதியா இருக்க? எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். நீயே? என்னையும் ஸ்ருதி நல்லா பாத்துக்கிறா. அவ அம்மா கூட நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எப்படி? அவங்க கேரளா ஸ்டைல்ல தான் சாப்பாடெல்லாம் செய்வாங்க, உனக்கு செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகும். இப்பதான் நான் கழிச்சா அதுக்குள்ளார மலையாளம் எல்லாம் கத்துக்கிட்டியா? அவங்க பேசுறத கேட்டு கேட்டு அவங்க பாஷை எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாசையெல்லாம் கத்துக்கலாம், தப்பு கிடையாது. பேசுறதுக்கு முன்னால இப்படியெல்லாம் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அதுதான் முக்கியம். ஆக மொத்தத்துல நீ சந்தோஷமா தான் இருக்க. இருக்கேன். ஆனா என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதா? நான் எப்பவும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிளம்பி வர வேண்டியதானே? நீங்க தான் எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கீங்களே. பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நல்ல மனுஷருக்கு வாழ்ற இடம் உனக்கு பிடிக்காதல்ல? என்னை உட்பட வாசுதேவனுக்கு என்ன கண்டா ஆகாது. ரவி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த நாள் நம்ம வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அவங்க வீட்டுல போய் நீ உட்கார்ந்துருக்க. இத பாருங்க, எங்க போனாலும் அது நிரந்தரம் இல்ல. நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்ப போகணும். என்னது? நம்ம வீட்டுக்கு திரும்ப போகணும்னு சொன்னேன். அதுவும் தத்து புத்திர மனோஜ் கிட்ட சொல்லு, சீக்கிரம் அவனை கடனை அடக்கி சொல்லு. அதான் முத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்களே. வேற என்ன பண்றது? மனோஜ் கிட்ட சொன்னா அவன் செஞ்சிட போறானா? அவனை விடுங்க. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதை முத்துக்கிட்ட சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. யாரும் சொல்லாமலேயே முத்துவும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே அவங்கள பாக்குறது கஷ்டமா இருக்கு. அவங்க வாங்காத கடனை கட்டுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனசெல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் வராது. அதான் வீட்டுல ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அவங்க அதுக்காக பண்ணல, குடும்பத்துக்காக பண்ணாங்க. இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியவா போகுது? எனக்கு புரிய வேண்டாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் என்ன மறந்துடாதீங்க. இப்ப பண்ண மாதிரி அடிக்கடி போன் பண்ணுங்க. இரு, நான் போன் பண்ணேன்னா நீ தானே பண்ண? உங்க மிஸ்டு கால் பார்த்து தான் நான் திரும்ப கூப்பிட்டேன். மிஸ்டு காலா? ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறீங்க. என்ன விட ஏய், நீ தானே என் போன் எடுத்து நான் பேசுற மாதிரி உங்க அம்மாவுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்க. தெரியாது மாமா, இவர்தான். அவளுக்கு அங்க என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஸ்ருதி இருக்காங்கல்ல மாமா, நல்லா பாத்துப்பாங்க. சுருதி எப்பவுமே அங்க இருக்க போறது இல்லையாம்மா. அவங்க அம்மா எப்படி நடத்துக்குவாங்க, என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வசதி இருக்கு, ஆனா மனுஷங்களை மதிக்கிற மனசு இல்ல. எப்படியோ உங்க அம்மா கிட்ட பேசுனதுல எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அதுக்குதான்ப்பா நானே உன் போன்ல மிஸ்டு கால் கொடுத்தேன். நானும் மீனாவும் இங்கிலீஷ் கத்துக்கலான்னு இருக்கிறோம்ப்பா. படிப்பு விஷயம் மட்டும் எந்த வயசுலயும் கத்துக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அதான் முக்கியம். கண்டிப்பா அது உங்க ரெண்டு பேர்த்தனுடைய வாழ்க்கைக்கு உதவும். மீனா, நீ இங்கிலீஷ்ல ஜோசியெல்லாம் சொல்லி தருவாங்க போல இருக்குது. அது ஜோசியத்துக்காக இல்லங்க, வவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க. கைப்படலாம் போட்டுருந்துச்சா, அதான் அப்படி நினைச்சிட்டேன். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குது. சரி, இதுல என்ன இருக்குது படி? நம்பிக்கையுடன் பேசுங்கள், வெற்றி அடையுங்கள். அது தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்கலாம் படி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர். திரும்புறக்குள்ள பட்டுன்னு படிச்சுட்ட. நான்லாம் இந்த போர்டில் இருக்க படிக்கிறீங்க 10 நாள் கிளாஸ் போகணும் மீனா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் ஈஸியா கத்துப்பீங்க. மீனா அப்படிலாம் இல்லை, நீ வரும்போதே இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுட்டு தான் வர்ற. ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னு அத்தை சொன்னாங்க. நான்லாம் படிக்கிற காலத்துலேருந்து இந்த இங்கிலீஷ்லாம் படித்தது கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிளாஸில் நீ சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுட்டேன்னா எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. நான் எங்க உங்களை கிண்டல் பண்ண போறேன்? எனக்கும் அவ்வளவாலாம் தெரியாது, சேர்ந்து தான் கத்துக்க போறோம். சரி, தங்கச்சி வேறு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுச்சுல. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டீச்சர் வந்திருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்துருவாங்க. ஏங்க கூச்சப்பட்டீங்கல்ல, பாருங்க ரொம்ப வயசானவங்க கூட வந்திருக்காங்க. மீனா, நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். உட்காருவோம். மீனா, சேத்தனை இங்க வந்திருக்குது. அண்ணா. ஆமா தங்கச்சி, நீ என்ன இங்க வந்திருக்கிற? நீ படிக்க வந்தியா? நீ தான் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவியே. இல்ல முத்தண்ணா, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். அப்ப நீ தான் டீச்சரா? ஆமாண்ணா, இது என் ஃப்ரெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். அதனாலதான் நான் உங்களை இங்க சேர சொன்னேன். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த சர்ப்ரைஸ் வேற யாரும் இல்ல, நான் தான். நீங்க வேற ஏதோ கம்பெனில தானே வேலை செய்யறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். மிஷின் மாதிரி எனக்கு ஒரே வேலையை செய்யற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். டீச்சர் ஆகணும்னு ஆசை. அந்த டைம்ல நடக்கல. டீச்சிங் மேல எனக்கு ரொம்ப பேஷன். அப்பப்போ இங்க வந்து கிளாஸ் எடுப்பேன்.
அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு போ. புது டீச்சரா இருந்தானா அவங்ககிட்ட பேசி பழகி சொல்லி கொடுக்குறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். தங்கச்சியா டீச்சர்னா சூப்பரா போச்சு. எங்களுக்கு சீக்கிரமா இங்கிலீஷ் கத்து கொடுத்துருங்க டீச்சர். நான் இங்க டீச்சர் இல்ல, ஸ்வேதா தான். இங்க நீ எங்களுக்கு டீச்சர் தான். இங்க வந்தாலே நாங்க உன்ன டீச்சர் தான் கூப்பிடுவோம். சரி, உங்க இஷ்டம். உட்காருங்க. குட் மார்னிங் ஆல். குட் Morning, மார்னிங். மார்னிங் teacher. எவ்ரிவன். ஐ அம் ஸ்வேதா. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கறவங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு எதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. ஆனா இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். சரிதான், அதை கத்துக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்ணாதான் ஃபுல்லா கத்துக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? ನಾನು ಫಸ್ಟ್ చెప్తాను. நீங்க சொல்லுங்க சார். ஆஹா, இல்ல, உட்கார்ந்தே சொல்லுங்க. ఐ ఆమ్ వెంకటేష్. మై నేటివ్ ఇస్ ఆంధ్ర. మై సన్ ఈస్ ఇన్ అమెరికా. వాడు అమెరికాలోనే మ్యారేజ్ பண்ணிக்கிட்டான். ఈ కమ్. சார், பதட்டப்படாம பொறுமையா சொல்லுங்க. వాడు కమింగ్ ఇండియా. మరుమగ పేరను ఆల్ ఇండియా కమ్. అంటే నేను పేతి కూడా ఐ వాంట్ టు స్పీక్ ఇంగ్లీష్. అందుకోసం కத்துకోవడానికి వందే. கிரேட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாரு? சொல்லுங்க. I am Jaya. I am from Bangalore. I am 36 years old. I am going for work London. London ನಲ್ಲಿ ವೀಟ್ ವೇಲೆ ಮಾಡ್ತೀನಿ. I know little English, but I want to speak more. ಅದಕ್ಕಾಗ ನಾ ಇಂಗ್ಲಿಷ್ ಕಲಿಯೋದಕ್ಕೆ ಬಂದೆ. ஓ, குட். ஓகே, நெக்ஸ்ட். Hello, good morning. குட் மார்னிங். I am Mishra. I am from Mansi, Bihar. I am in education field. In future, I want open institutes. This like this. பேசுறப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லையா? மேனே இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ஸ் ஓப்பன் பண்ணுது. பீகார்லேருந்தே வர பசங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. அதுக்கான ரிசர்ச்க்கு தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்குது. குட். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட். மேம், நான் மேனகா. எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் பேச வராது. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான். நான் சாதாரண ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல வீட்ல அம்மா அப்பாவும் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்கேன். பசங்க படிக்கிறப்பனா அப்பா அம்மா படிக்க சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்? ஏங்க பேசாம இருங்க. மீனா, நீங்க சொல்லுங்க. ஐ எம் மீனா. நான் ஒரு ஃப்ளவர் மெர்ச்சன்ட். பூக்கார சங்க தலைவியாவும் இருக்கிறா. சாரி டீச்சர். எதிர்காலத்துல பெரிய பிசினஸ் பண்ணனும். So I want to learn English further. Good. Next. நான் my name Muthu. I am cab driver. I want to speak English because அது ஒன்றும் இல்லை, ஃபாரின்லேருந்து வர்ற கெஸ்ட் எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஊர் சுற்றி காட்டுறதுக்கு இவர் இங்கிலீஷ் தெரிஞ்ச டிரைவர் தான் வாய்ப்பு கிடைக்குது. அவங்க கூட போனோன்னா ஒரு 2-3 நாள் பேக்கேஜாக கிடைக்கும். நல்லா டிப்ஸ் எல்லாம் தருவாங்க. என்கிட்ட 2 கார் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபாரின்காரங்க தங்கியிருக்கிற ஹோட்டல் எல்லாம் பேசி கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் நிறைய சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாரிச்சுட்டு சீக்கிரமா பணத்தை சேர்த்து சீக்கிரமா என் வீட்டு கடனை, இதுக்காக தான் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். குட். இங்கிலீஷ் கத்துக்க ஃபர்ஸ்ட் முக்கியம் கான்ஃபிடன்ஸ் தான். அது இருந்தா போதும், சீக்கிரமே கத்துக்கலாம். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் முருகா, அண்ணே, டேய் நீங்க என்னடா இங்க? நான் என்னடா இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்கேன்டா. நீங்க தான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்கல்ல? படிச்சு முடிச்சு வேலை தண்டா போயிட்டு இருந்தா இப்ப என்னடா திடீர்னு? பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலண்ணே. டேய், பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னா அவன் குடிக்க தான்டா போவான். உலகத்திலே முறை இங்கிலீஷ் கத்துக்க வந்தவன் நீ தான்டா. நீங்க வேறண்ணே, ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்காக இங்கிலீஷ் கொஞ்சம் கத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதனாலதான் வித்யா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி இங்க சேர்த்து விட்டா. சூப்பர்ரா, அப்ப இனிமே நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஆயிட்டோம்டா. ஆமாண்ணே, சந்தோஷண்ணே. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பதான் ஒன்னா படிக்கல, இப்பெல்லாம் நம்ம கிளாஸ்மேட் ஆயிட்டோண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அதேதான். வா சேனல் போடுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? ஸ்வேதா, இது இன்னொரு தம்பி முருகன். டேய், இது ஸ்வேதா நம்ம தங்கச்சி. சார். ஹலோ சார், முருகன். मेरा नाम मिश्रा. ஓகே,
எல்லாரும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது நாலேஜ் இல்ல, ஈஸியா கத்துக்கலாம். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை செல்ஃப் இன்ட்ரோ பண்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்ங்கறத கத்து தரேன்.